ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கை வச்சு நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கோதுமை மாவு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. பொரிக்க வச்சுருந்த எண்ணெயில் ஒரு கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள், அதிகமாக தண்ணி தெளிக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க, உடனே கலந்து விட்டுறாதீங்க. பக்கோடா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.